இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே 25 காஃபியோட நம்ம டே ஸ்டார்ட் ஆச்சு. வித்யா இன்ஸ்டன்ட் காஃபின்னு ஒரு பவுடர் வாங்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க காஃபி. கிளைமேட் வந்து நல்லா சிலு சிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சுட சுட உளுந்த வடையும் கீரை வடையும், அதாவது பருப்பு வடைன்னு சொல்லுவாங்களா, அதுவும் வந்து சால்னா வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா முன் பசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு அம்மா வந்து கேரட் கேசரி எந்த கலர் பவுடரும் போடாமல் சூப்பராக கம்மன் கேரட் கேசரி செஞ்சாங்க. என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 25 என்னுடைய அப்பாவுக்கு பிறந்த நாள். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கிட்டு வந்து கேசரி கேக் மாதிரி ஒரு டெக்கரேஷன் போட்டு வச்சுட்டாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் இந்த கேசரி வந்து கேரட்டை விட காஸ்ட்லி. ஏன்னா எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மா செஞ்சது பார்த்தீங்களா. அடுத்து வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்பா கோயிலுக்கு போயிட்டு வர்றதான் பிளானு. பக்கத்தில், அதாவது வீட்டுக்கு எழுத்து அப்படியே சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் அப்பா போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. நம்மளை ஏமாதாத ஒரே கேரக்டர் அப்படின்னா நம்ம அப்பா தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு குணநலன் படைத்தவர் நம்ம அப்பா தான். நம்ம குழந்தைங்க பின்னாடி செய்வாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, சட்னி, கேசரிலாம் வச்சு சாப்பிட்டு அம்மா எக்ஸ்ட்ராவாக தோசையும் சுட்டு கொடுத்தாங்க. நல்லா திருப்திகரமாக அப்பா கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கூட பர்த்டேக்கு நான் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அடுத்து அம்மா நான்வெஜ்ஜுக்காக மசாலா வந்து வறுத்து அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே திருச்சிக்கு வந்து உனக்கு நான் அரைச்சி வச்சுறேன், நீ போகும்போது எடுத்துக்கன்னு மட்டன் சூப் வச்சு கொடுத்துட்டாங்க, குடிச்சாச்சு. லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு, சிக்கன் போட்டு குழம்பு நல்லா சூப்பராக இருந்துச்சு. வாசமே கம்மன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டு சொல்லவா வேணும். அடுத்து மட்டன் சுக்கா, அது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இறக்கிட்டாங்க. அப்படியே கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அதுவும் வந்து புதுசாக ஒரு பொடி சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து செஞ்சது. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் 65 மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டு கொடுத்தேன். நான் செஞ்ச ஒரே ஹெல்ப் இன்னைக்கு அதுதான். அடுத்து வீடியோ எடுத்தேன். எல்லாத்தையும் பொரிச்சு ஹாட் பேக்கில் வச்சாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு ரசம் அம்மா அம்மியிலே வந்து இடித்து வச்சு தான் ரசம் வைப்பாங்க. ஏன்னா அடுப்புக்கிட்டே அம்மி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இதையெல்லாம் நல்ல ஒரு தலவாழை இலையாக போட்டு மாம்பழம் வச்சு இந்த மட்டன் சுக்கா, சிக்கன் 65 சுட சுட சாப்பாடு, சிக்கன் குழம்பு ஊற்றி தரும்போது யாருக்கு தான் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ ஆசையாக விருப்பமாக சாப்பிட வேண்டியது தான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம், கசாட்டா ஐஸ்கிரீம், நம்ம நோயல் பிராண்டில் நம்ம தெருவில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஐஸ்கிரீமு. நன்னாரி சர்பத்து வேறுங்கிறவங்க நன்னாரி சர்பத். ஈவினிங் போல் குளிச்சுட்டு தலையை சீவி தலைக்கு பூ வச்சுட்டு என்னோட பையனையும் பாப்பாவையும் பவுடர் அடித்து கிளப்பி விட்டேன். நீட்னஸாக ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து நைட்டுக்கு வந்து சூடாக திரும்ப சாப்பாடு வச்சு ரசம் ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டு கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டாங்க அம்மா. ஏன் பார்த்தீங்களா, அடுத்த நாள் திங்கட்கிழமை நான் விரதம், அமாவாசை வேற. அதனால் வந்து நைட்டே கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு சைவ சாப்பாடு செய்கிறதுக்கு வசதியாக. இந்த பழக்கம் எங்கள் அம்மாட்ட இருந்து தான் வந்துச்சு. பார்த்தீங்களா எங்கள் அம்மா எப்படி வச்சுருக்காங்கன்னா, அது போல தான் நானும். பை.